ஹாய், நான் டெய்லியும் எப்படி சாப்பிட்றேன் இந்த டைமில் அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்ட்டு. அம்மா இன்னைக்கு காலைல எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 12 மணிக்கு மேலே. லஞ்சு 4 மணிக்கு மேலே, 5 மணி. இது டின்னர் எப்போ சாப்பிடுவேன்? எப்பயும் ஒரு 3 hours or 4 hours விட்டுட்டு சாப்பிட்லாம். 5 மணினா நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்லாம். நான் சாப்பிட்லாம் இல்லை, எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் எப்பயும்? அது கொஞ்சம் லேட் தான், கரெக்டாக டைம் என்னான்னு சொல்ல முடியாது. தூங்கிடுவல்ல, நல்லது தெரியல. ஓகே, தூங்க மாட்டேன். நான் இங்கே வந்ததுமே நீங்கள் லைட் போடுவேன், எனக்கு அது தெரியும். ஓ, ஒரு 10:30 மணி. 10 to 12. நான் எத்தனை மணிக்கு காலைல சாப்பிடுவேன்? இன்னைக்கு சாப்பிட்டேன் 11. இது நீ தானே கொண்டு வந்து கொடுத்த. லஞ்சு வந்து நீ ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன். எத்தனை மணி? யூஸ்வலாக எத்தனை மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன்? நைட்டா? நைட்டு வந்து நாங்கள் 9:10 படுத்துருவோம். 10:05 10:15. சூப்பர், 2 பேரும் கரெக்டாக சொல்கிறீங்க. கரெக்டா? கரெக்டு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ஈட் அட் தீஸ் டேஸ். நாட் பிகாஸ் எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்றதுலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மோட்டிவேஷன் இல்லை, சாப்பிட பிடிக்கலை எனக்கு. யாராவது ஊட்டி விட்டால் நல்லாயிருக்கும். அம்மா ஊட்டி விடலாம், அந்த இதெல்லாம் தாண்டியாச்சு. அது தாண்டி என்னமோ சம்திங் தடுக்குது. எதுவுமே பிடிக்கல. முந்தானத்து பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு, யாருமே இல்லையோ நமக்கு அப்படின்ட்டு. அழுக கூட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு கூட இங்கே வெளில அதாவது இன்னைக்கு கால்லேருந்து இப்போ தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னு போயிட்டு வந்தேன். அது ஒன்று தான் பண்ணேன், வேறு எங்கேயுமே போகிறதுக்கு நீடும் இல்லை, போகிறதுக்கு மனசும் இல்லை, தேவையும் வரலை. யாருமோ இல்லை இப்போ போகிறதுக்கும், அதனால போகலை. ஆனால் போனால் மட்டும் என்ன ஆகிட போகுது, இதே மாதிரி தானே இருக்க போகிறேன். யாராவது சொல்கிறது ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரியும் இருக்குது, கிடைக்காத மாதிரியும் இருக்குது, நிறைய டைமில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வெளில போய் மட்டும் என்ன பண்ண போகிற டைம் மட்டும் தான் பாஸ் ஆகும். ஸோ பெட்டர் இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே வீட்லேயே உட்காந்துட்டா காசு அது செலவாகும், அது டிசப்பாயின்மெண்ட் அது வராது. அதனால் எனக்கு யாருமே பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. பெட்டர் ஐ ஷுட் டிஸப்பியர். எதுவுமே பிடிக்கல.